Hi friends, welcome back to another episode of Malathi's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சனில் தீபாவளி ஸ்பெஷலாக சூப்பரான ஒரு ரெசிபி ட்ரை பண்ண போகிறோம். அது வேறு எதுவும் இல்லை, சூரியகலா அண்ட் சந்திரகலா. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு மாலத்தீஸ் கிச்சன். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஒரு எம்டி பவுலில் 1 கப் அளவுக்கு ஆல் பர்பஸ் ஃப்ளோர் இல்லைன்னா மைதா எடுத்துக்கோங்க. ஒரு கப் மைதாவுக்கு நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ண போகிறோம். கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம கையால் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மாவுக்கு ஏற்ற கரெக்டான கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னா, நீங்கள் இதை இப்படி பிடிக்கும் போது இது இப்படி ஸ்டிஃபாக நிற்கணும். அதான் இந்த மாவோட கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போது நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவை ஒரு நல்ல ஒரு டவ் கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு எடுத்துப்போம். ரொம்ப லூஸாக பிசையாதீங்க, ரொம்ப டைட்டாகவும் பிசையாதீங்க. பூரிக்கு மாவு பிசைகிற அளவுக்கு நம்ம இதை பிசைஞ்சு எடுத்துப்போம். ஃபுல்லாக நம்ம பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணி நீங்கள் இந்த டோவை திருப்பி நல்லா பிசையணும். இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி இந்த டோவை ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமேட்டா நம்ம இதை ஒரு வெட் கிளாத் யூஸ் பண்ணி இதை கவர் பண்ணி ஒரு 1/2 hour அளவுக்கு நம்ம இதை ஊற வைக்க போகிறோம். இப்போது இந்த மாவு ரெஸ்ட் ஆகிற சமயத்தில் நம்ம கோவா ரெடி பண்ணிடலாம். நான் இன்ஸ்டன்ட் கோவா ரெடி பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு மில்க் பவுடர் எடுத்துக்கிறேன். இதில் 1/2 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம சாதாரணமாக பால் யூஸ் பண்ணி கோவா பண்ணணுன்னா அது மினிமம் 1 hour அது ஆகும். ஸோ நான் மில்க் பவுடர் யூஸ் பண்ணி இன்ஸ்டன்ட் கோவா பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு 15 minutes இந்த கோவா ரெடி ஆகிடும். இப்போது நான் இது கூட 1.5 teaspoon அளவுக்கு நெய் ஆட் பண்ண போகிறேன். இப்போது இதை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நீங்கள் ஃப்ளேம் மீடியமாக வச்சு இந்த ப்ராசஸை பண்ணுங்கள். ஏன்னா ஃப்ளேம் ஹையாக இருந்தால் அடிப்பிடிச்சிரும். ஸோ நீங்கள் ஃப்ளேம் மீடியமாக வச்சு இந்த ப்ராசஸை பண்ணுங்கள். இப்போது நான் இதில் 1/4 கப் அளவுக்கு மில்க் ஆட் பண்ணுறேன். மில்க் ஆட் பண்ணிவிட்டு திருப்பியும் நம்ம இதை ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். லம்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி உடச்சி விடுங்க. இப்போ நான் இதில் ஒரு 1/4 teaspoon அளவுக்கு இலைச்சி பவுடர் இல்லை ஏலக்காய் பொடி நம்ம இதில் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், நம்ம கன்சிஸ்டன்சி கொஞ்சம் நல்லா திக்காக வந்திருக்கு. இந்த டைமில் நான் இதில் 1 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ண போகிறேன். சுகரும் பால் பவுடரும் ஈக்குவல் ரேஷியோவில் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா 1:3/4 அந்த ரேஷியோவில் கூட ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக வேணும்னா அந்த ரேஷியோவில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்படி மிக்ஸ் பண்ணும்போது பாருங்கள், இப்படி நல்லா திரண்டு வரும்.
கிட்டத்தட்ட ஒரு 7 மினிட்ஸ் போல் விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கும் போது தான் இந்த கன்சிஸ்டன்சி வருது. இதோ பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும் பேனில். அதான் நம்மளோட கன்சிஸ்டன்சி. இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம இன்னொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம கோவா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நம்ம வீட்டிலே எவ்வளோ சீக்கிரமாக இன்ஸ்டன்ட் கோவா ரெடி பண்ணிட்டோம். இப்போது நம்ம கோவா ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம சுகர் சிரப் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஒரு பேனை எடுத்துக்கோங்க. நான் இதில் 1 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணுறேன். அதுக்கு 1/2 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணுறேன். நம்ம இதில் வந்து 1 கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம இந்த சுகர் சிரப்பை நல்லா பாயில் பண்ண வைக்க போகிறோம். இன்னும் ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, நீங்கள் குலாப் ஜாமுனுக்கு சுகர் சிரப் பண்ணுவோம் இல்லையா, அந்த பதத்தில் நீங்கள் இந்த சுகர் சிரப்பை ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம சுகர் சிரப் நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இந்த டைமில் நான் இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இலாய்ச்சி பவுடர் ஆட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் அளவு கொதிச்சிருக்கு. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு 1 கம்பி பதம் வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதில் நான் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் புரிஞ்சு விட்டுட்டு இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வைக்க போகிறோம். இப்போது நம்ம சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம லாஸ்ட் ப்ராசஸில் இருக்கோம். நம்ம ஏற்கனவே ஊற வச்சோம் இல்லையா, அந்த மாவை ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பிசைஞ்சு விட்டுக்கிட்டு இதை வந்து 2 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணிக்கோங்க. அந்த மீதி பாட்டை ஈரத்துணியில் மூடியே வச்சுருங்க, ஏன்னா மாவு காஞ்சிடும். இப்போ நம்ம பிரித்த இந்த பாட்டை நல்லா ஃப்ளாட்டாக ரோல் பண்ணிக்க போகிறோம். இப்போது நம்ம ஒரு கட்டை யூஸ் பண்ணி இதை வந்து ரவுண்டாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துப்போம். நீங்கள் வந்து ரொம்பவும் மெலிசாக உருட்டக்கூடாது, ரொம்பவும் திக்காக உருட்டக்கூடாது. ஸோ இந்த அளவுக்கு திக்னஸில் இருந்தால் போதும். இப்போ சந்திரகலாவுக்கு நான் உள்ளே வந்து கொஞ்சோண்டு கோவா வச்சுட்டு மேலே கேஷ்யூஸ் வந்து சாப் பண்ணி நான் இது மேலே வச்சுருக்கேன். நீங்கள் சாப்டு பாதாம்ஸோ இல்லை பிஸ்தாவோ வச்சுக்கலாம். அப்புறம் இன்னொரு இதை வச்சு மேலே கவர் பண்ணி இந்த சைடு எல்லாத்தையும் நல்லா சீல் பண்ணிக்கோங்க. சீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மடித்து விட்டிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஷேப் வரும். இப்போது நம்ம சந்திரகலா ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம சூரியகலா பண்ணுவோம். நம்ம கொஞ்சம் டவ் எடுத்து இந்த மாதிரி நல்லா ஃப்ளாட்டாக உருட்டிட்டு நம்ம இதை ஒரு ரவுண்ட் கட்டர் வச்சு கட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் டம்ளரோ இல்லை ரவுண்டாக இன்னும் உங்களுக்கு கட் பண்ண வாட்டமாக இருக்கும், நீங்கள் அதை வச்சு நீங்கள் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அதே சேம் ப்ராசஸ் தான், சந்திரகலாக்கு பண்ண அதே சேம் ப்ராசஸ் தான். ஃபஸ்ட்டு உள்ளே கொஞ்சமாக கோவாவை ஸ்டஃப் பண்ணிவிட்டு அது மேலே நம்ம ஏற்கனவே சாப் பண்ண நட்ஸை இந்த மாதிரி போட்டுட்டு இதை வந்து நம்ம வந்து மேலே லேயர் வைக்காமல் இப்படி சைடாகவே அந்த 2 ஃபோல்டாக இப்படி பண்ணி இதை ஃபஸ்ட்டு நல்லா சீல் பண்ணிடணும். இந்த எண்ட்ஸ் எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி சீல் பண்ணிவிட்டு
இதையும் நம்ம சந்திரகலா மடித்து விட்ட மாதிரி இந்த சைட்ஸ் எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சந்திரகலா சீலிங் ப்ராசஸும் முடிஞ்சிடுச்சு. இதே மாதிரி மீதி இருக்க மாவு எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி சீல் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம சந்திரகலா சூரியகலா ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை நல்லா எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்க வேண்டியது தான். இப்போ நம்ம கடாயை ஹீட் பண்ணிடலாம். கடாய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம இதில் எண்ணெயை ஆட் பண்ணலாம். நான் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயிலோ இல்லை வெஜிடபிள் ஆயிலோ கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்கள் இஷ்டம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம இந்த சந்திரகலாவையும் சூரியகலாவையும் உள்ளே ஃப்ரை பண்ண போடணும். இப்போ இதை ரெண்டு பக்கமாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். நல்லா அந்த ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணும் போது முக்கியமாக ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் ஃப்ரை பண்ணக்கூடாது, ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் ஃப்ரை பண்ணக்கூடாது. ஸோ ஃப்ளேம் எப்போவுமே மீடியமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம இதை வெளியே எடுத்து ஸ்ட்ரைட்டாக நம்ம சுகர் சிரப்பில் அதை போட்டுடலாம். நான் சுகர் சிரப்பை லைட்டாக பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டா தான் நம்ம இந்த சந்திரகலாவும் சூரியகலாவையும் உள்ளே போடணும். ஏன்னா நம்ம அந்த சுகர் ஹீட்டாக இருக்கும் போது பாயில் ஆகும்போது தான் இந்த சுகர் சிரப் நல்லா அப்சார்ப் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 5 to 7 minutes வரைக்கும் இந்த சுகர் சிரப்பில் நல்லா ஊறணும். ஊறினதுக்கப்புறம் நீங்கள் இதை எடுத்து தனியாக வச்சு சர்வ் பண்ணலாம். பாருங்கள், நம்ம சந்திரகலா எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு. இது மேலே நீங்கள் மீதி இருக்க நட்ஸை அப்படியே மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடலாம் இந்த மாதிரி. ஸோ எந்த ரெசிபி எந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். Last but not least, don't forget to subscribe to Malthi's Kitchen channel. Thanks for watching.